7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீராருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஐயா, ரகோத்தமன் ஐயா ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்வைத்தார். 87 ஒப்பந்தம் என்பது நடைமுறையில் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். அதே சூழலில் 74 போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு வழங்கப்பட்டது. அந்த கச்சத்தீவை தாண்டி நீங்கள் வருகிறீர்கள், ஆகவே உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் என்று இலங்கையினுடைய கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்யும் பொழுது முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்கின்றது. 87 ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லை என்றால் 74 ஒப்பந்தமும் நடைமுறையில் இல்லை தானே? ஏற்கனவே நம்ம இதை பற்றி நிறைய முறை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கால சூழ்நிலைகள் ரெண்டும் வேறு. 87 முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தமிழர்களுக்கான ஒரு தீர்வை முன்வைக்கிறோம். நம்ம அந்த தீர்வில் தான் 13வது அரசியல் திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வடகிழக்கு மாகாணங்கள் இரண்டையும் இணைத்து காண்பிப்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. அதை தாண்டி வந்த எந்த ஒரு அரசுமே பயன்படுத்தலை, அதை செயல்முறையும் படுத்தலை. 74 நடந்தது ஒரு நிலத்தை நாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். பகிர்ந்தில் கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கச்சத்தீவு அந்த தீவை நேரடியாக நம்ம இலங்கைக்கு கொடுத்துறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அங்கே வெளிநாட்டு, அதாவது குறிப்பாக அமெரிக்கா திருகோணமலையில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஸ்டேஷனை வைத்து விடக்கூடாது, உளவு பார்த்து விடக்கூடாது என்பதற்காக இந்திரா காந்தி அம்மையார் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், அப்போ அந்த பல்வேறு ஒப்பந்தங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கும் பொழுது சீன கப்பல் ஒன்று, நீர்மூழ்கி கப்பல் அங்கே வருது அப்படிங்கிறது இந்த உளவு ரீதியாக மட்டும் நம்ம இதை பார்த்து விட்டுற முடியாது. ஏன்னா இது சீனாவை பொறுத்தவரையில் சவுத் சைனா சீ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுத் சைனா சீயில் என்ன நடக்குதுன்னா, சீனா அந்த இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நினைக்குது. அப்போது இது ஒரு வெள்ளோட்டமாகவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஏவு பார்க்குவதற்கு அது அவங்களுக்கு தேவை கிடையாது. இந்தியாவினுடைய கடல் எல்லைகள் பறந்து விரிந்திருக்கு. அந்தமான் நிக்கோபார் அந்த பக்கமும் இந்த பக்கம் லக்கத்தீவு வரைக்கும் போகுது. அப்போ அவ்வளோ பெரிய ஃப்ளாங்க் இருக்கும் பொழுது இந்தியா அதை பார்த்து அச்சப்படுறதுக்கான வாய்ப்பில்லை, தேவையும் கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த தேர்தலில் அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் மீண்டும் அதை செயல்படுத்துவாங்களா அல்லது அந்த 13வது சட்டத்திட்டத்தை கொண்டு வருவாங்களா அப்படின்றத பற்றி ரெண்டு கட்சிகளும் இதை பற்றி பேசவே இல்லை. தமிழர்களுக்கான தீர்வை பற்றி இரண்டு கட்சிகளும் இதை முன்வைக்கவே இல்லை. ஆனால் தமிழ் கட்சிகள் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. ஏன் இத்தனைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இராணுவம் அகற்றப்பட மாட்டாது அப்படின்னு பகிரங்கமாக சொன்ன பிறகும் இவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ எங்கேயோ ஒரு சில விஷயங்கள் விட்டு போகிற மாதிரி நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இது குறித்து தொடர்ந்து பேசுவோம். இதற்கு முன்னர் இலங்கை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி கடல் பரப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளக்கக்கூடிய ஒரு செய்தியை இப்போது பார்த்து விடலாம். அதாவது முத்துச்சரம் என்பது இந்திய பெருங்கடலில் இராணுவம் மற்றும் வர்த்தக ரீதியாக சீனா எடுத்து வரும் முயற்சியை குறிக்கும் சொல்லாடலாகும். இந்த கடல்வழி பாதை சீனா தொடங்கி சூடான் வரை சுமார் 15 முக்கிய கடல்வழி மைய புள்ளிகளை தொட்டுச் செல்கின்றது. இந்தோனேஷியாவின் பாலி மற்றும் லோம்போக் தீவுகளின் இடையில் அமைந்துள்ள லோம்போக் நீரிணை, இந்தோனேஷியா மலேசியா நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள மலாக்கா நீரிணை, ஓமன் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஹார்முஸ் நீரிணை, ஏமன் மற்றும் அரேபிய தீபகற்பத்திற்கு இடையில் அமைந்துள்ள மந்தேப் நீரிணை ஆகிய முக்கிய நீரிணைகளை இந்த கடல்வழி தடம் உள்ளடக்கியுள்ளது. இதை தாண்டி மிக முக்கியமாக பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம், மாலத்தீவு, சோமாலியா ஆகிய முக்கிய கடல்வழி மையங்களையும் இந்த கடல்வழி தடம் உள்ளடக்கியுள்ளது. இந்த வழித்தடத்தில் இந்திய பெருங்கடலில் பாகிஸ்தானின் கொத்தார் துறைமுகமும் இலங்கையின் ஹம்பன்தோட்டா துறைமுகமும் சீனாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் வங்காளதேசத்தின் சிட்டகாங் துறைமுகத்தின் பெட்டக கட்டமைப்பு சீனாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ளதும், சூடானில் துறைமுகத்தை இணைக்கும் ரயில் பாதை திட்டத்திற்கு சீனா நிதி உதவி அளித்துள்ளதும் கவனிக்கத்தக்கது. முத்துச்சரம் என்ற இந்த கடல்வழி தடத்தின் பெயர் சீனாவால் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படாவிட்டாலும் சீனாவின் இந்த திட்டம் மேற்கத்திய நாடுகளில் இவ்வாறே அழைக்கப்படுகின்றது. இந்த கடல்வழி தடம் சீனாவை எண்ணெய் வளம் மிக்க மத்திய கிழக்கு நாடுகளுடன் இணைக்கக்கூடியது என்பதும் கூடுதல் முக்கியத்துடன் கவனிக்க வேண்டிய அம்சமாக உள்ளது. ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தியை பார்த்தோம். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக இலங்கை தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பேராசிரியர் குருபரன் அவர்கள் நம்மிடையே லண்டனிலிருந்து ஸ்கைப் மூலமாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் குருபரன்.
இப்போ இந்த இந்திய பெருங்கடலில் முக்கியமான ஒரு நாடு இலங்கையை பொறுத்தளவு இப்போ தேர்தல் நடைபெறும் சூழல்ல உலக நாடுகள் இந்த தேர்தலை எப்படி பார்க்கிறது, குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தளவு இந்த தேர்தலை எப்படி பார்க்கிறது? அமெரிக்காவையும் இந்தியாவையும் பொறுத்தவரையில் இந்த இந்தியன் ஓஷானிக் ரீஜனில் சீனாவினுடைய ஆதிக்கம் தொடர்பாக குறிப்பாக கமர்ஷியல் சீலேன்ஸ் வர்த்தக ரீதியான கப்பல் போக்குவரத்து பாதைகள் சீன ஆதிக்கத்துக்கு உட்படுவதாக அவர்களுடைய கரிசனை இருந்து வரும் வகையில் இருக்கிற அதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமும் சீன சார்பு அரசாங்கம் அந்த கமர்ஷியல் சீலேன் தொடர்பான கண்ட்ரோல் அவர்களுக்கு வழங்கியிருப்பது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் இருப்பதனால்தான் என்ற பார்வையில் பார்க்கும் பொழுது, அதே வேளையில் எதிரணி வேட்பாளரை பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்கே ஆகிய இருவரும் உள்ளார்கள். இவர்கள் இருவருமே வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது மேற்கத்திய இந்திய சார்பு அரசியல் தலைவர்கள், சீனாவோடு நெருங்கிய தொடர்பு இல்லாதவர்கள் என்பதனை கவனித்து பார்க்கும் பொழுது இந்தியாவையும் அமெரிக்காவையும் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று தங்களுடைய நலன்கள் இந்த பிராந்தியத்தில் மேலும் மேலோங்குவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்றுதான் பார்ப்பார்கள் தோன்றுகிறது. குருபரன், இந்த நேரத்தில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தை நான் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு தேவையில் இந்திய அரசு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போது இலங்கையில் நிலவக்கூடிய நிகழ்வுகளுக்கு இந்தியாவினுடைய பின்னணி முக்கியமாக இருக்கின்றது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது? இல்லை, இந்த நேரத்திலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமும் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு, அதாவது எதிரணி வேட்பாளர் மேற்கத்திய, அவர் இந்தியா என்று குறிப்பிடவில்லை, மேற்கத்திய ஒரு சூழ்ச்சியின் மூலமாகவே அவர் கொண்டு வரப்பட்டுள்ளார் என்ற சூழ்நிலையில் நாங்கள் இதில் நேரடியாக கருத்து சொல்வதில் சிக்கல்கள் இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இந்தியாவுக்கு இந்த அரசாங்கம் மாறுவதில் ஒரு உன்னிப்பான தேவை இருக்கின்றது. ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை அதை நோக்கிய செயல் திட்டங்களில் அவர்கள் பங்கெடுத்திருக்கலாம் என்ற ஒரு ஊகம் அடிப்படைகள் அற்றது என்று சொல்ல முடியாது. அந்த அளவில் இதனை சொல்லலாம். ஆகவே 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், அதாவது முன்வைக்கக்கூடிய போர்க்குற்றம் நடைபெற்றதாக முன்வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான ராஜபக்ஷே இந்த தேர்தலில் தோல்வி அடையும் பட்சத்தில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய பொது விசாரணை நடைபெறுவது, அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவது போன்ற விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? அதன் அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டணி என்பது எதிரணி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ரணில் விக்ரமசிங்கே மிக அண்மை காலத்திலும் சரி, நான் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது ஒரு சட்டத்திரைகளோடு அவரோடு ரணில் விக்ரமசிங்கோடு சந்தித்திருக்கும் பொழுது அவர் சர்வதேச விசாரணைக்கு தானும் எதிரானவர். சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பிவிப்பதற்காக ஒரு உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை கண்டறிவதற்கான ஒரு ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன் ஒன்றை இலங்கையில் தான் அதிகாரத்தில் ஆட்சிக்கு வரும் பொழுது அதனை ஆரம்பிப்பேன் என்றும் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிக்கும் என்றும் அதன் விளைவாக சர்வதேச விசாரணை தேவைப்படாது என்றும் அவர் எங்களிடத்தில் சொல்லியிருந்தார். இதை அண்மையில் தேர்தல் காலத்தில் மைத்திரிபாலவோடு சேர்ந்து வர்த்தக தலைவர்கள் கோஆபரேட் செக்டர் கொழும்பில் சந்திக்கின்ற பொழுது கூட இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அதை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்கே, மைத்திரிபால, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அரசாங்கமானது ஒரு உள்ளக விசாரணை என்ற போர்வையிலே ஏதோ ஒன்றை செய்வது இல்லை, ஏதோ ஒரு முயற்சியை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு மேற்கத்தியம் ஆதரவு அளிக்கக்கூடும் என்ற ஒரு வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சர்வதேச விசாரணைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருப்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். நன்றி. எங்களுடன் தொடர்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. குருபரன் அவர்களிடம் பேசினோம். அவர் மிக முக்கியமான சில கருத்துக்களை முன்வைத்தார். அது தொடர்பாக உங்களிடம் கேள்விகளை முன்வைப்பதற்கு முன்னர், சீனாவை பொறுத்தவரை இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு அது எடுத்து வரும் முயற்சிகள் குறித்த ஒரு செய்தியை இப்போது பார்த்துவிடலாம். பதினைந்தாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் நன்னம்பிக்கை முனையை கடந்து இந்தியாவை வந்தடைந்தது முதல் உலக வர்த்தகத்தில் இந்திய பெருங்கடல் முக்கிய இடத்தை பெறத் தொடங்கியது. இன்று உலக இயக்கத்தின் முதுகெலும்பாக விளங்கும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 65% கடல் வழியாகவே நடைபெறுகின்றது. இதில் சுமார் 80% வர்த்தகம் இந்திய பெருங்கடலையே சார்ந்துள்ளது. இதேபோல் மற்ற பொருட்களின் வர்த்தகத்தில் 50% இந்திய பெருங்கடல் வழியாகவே நடைபெறுகின்றது. கடல் வர்த்தகம் என்பது நம்பிக்கையான தடையில்லாத கடல் வழியை சார்ந்துள்ளது. இந்த கடல் வழியில் தடை ஏற்படும் பட்சத்தில் அது உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும். இதன் காரணமாகவே கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் அந்த வர்த்தக பாதை தொடர்ச்சியாக தடையில்லாததாகவும்
அச்சுறுத்தல் இல்லாததாகவும் உறுதி செய்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. இந்திய பெருங்கடல் வழியாக நடைபெறும் வர்த்தகத்தில் ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளுக்கு இடையிலான ஹார்முஸ் நீரிணையும் இந்தோனேஷியா மற்றும் மலேசியா நாடுகளுக்கு இடையிலான மலாக்கா நீரிணையும் மிக முக்கியமான வழித்தடமாக அமைகின்றன. இந்த 2 நீரிணைகளில் மட்டும் உலகத்தின் மொத்த கச்சா எண்ணெய் வர்த்தக பயணத்தில் 35% பயணம் நடைபெறுகின்றது. இந்த 2 நீரிணைகளையும் இணைக்கும் முக்கிய புள்ளியில் இலங்கை அமைந்திருப்பதால் இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தில் இலங்கையும் முக்கிய இடத்தை பிடிக்கின்றது. ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தியை பார்த்தோம். கிளாஸ்டன், உங்களிடம் இந்த கேள்வி, அதாவது சீனாவினுடைய இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், அதாவது முத்துச்சரம் என்று தமிழில் கூட சொல்லலாம், அதை அமைக்கக்கூடிய அந்த போக்கில் இலங்கையுடன் வெகு வேகமாக நெருங்கி வருவது இந்தியாவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா? இந்தியாவுக்கு அச்சத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா சீனாவும் இந்தியாவுக்கு தேவைப்பட்ட நாடு தான். சீனாவும் இந்தியாவும் எதிரிகள் அல்ல. ஏதோ எல்லை பிரச்சனைகள் ஒரு இடத்துல இருந்தாலும் எதிரான நாடுகள் கிடையாது. ஒருவர் இன்னொருவரை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை தான். இன்னைக்கு குளோபல் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எந்த நாடுமே, குறிப்பாக வளர்ந்த நாடுகள் எந்த நாடுமே ஒன்றை ஒன்று பகைத்து கொண்டு முறைத்து கொண்டு இருக்க முடியாது. முறைத்து கொண்டு இருந்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே தோல்வி தான். இந்த நிலையில் தான் இதை நம்ம பார்க்கணும். இரண்டாவது, எண்ணெய் வளங்களுக்காக இலங்கையை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. ஹம்பன்தோட்டா போர்ட் அதான் இன்றைக்கி நமக்கு சர்ச்சைக்குரிய ஒரு மிகப்பெரிய பகுதி. ஹம்பன்தோட்டா போர்ட்டில் இன்றைக்கி நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அது அவுட் ஆஃப் சி ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சி ரூட்டில் டைரெக்டான ரூட் கொழும்பு நெகும்புவான அந்த 2 சி போர்ட்ஸ் தான் முக்கியமான போர்ட்ஸ். ஹம்பன்தோட்டாவில் போய் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டையும் அங்கே ஒரு போர்ட்டையும் கட்டுறீங்க சீனாவுடைய உதவியால். அந்த இடத்துல கப்பல்கள் போய் தங்குறதே மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இன்றைக்கி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் அங்கே கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அது ஒரு ஃபெயிலியர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அது ஆன்ட்ரிப்போ போர்ட்டுன்னு சொல்லுவோம். எப்பவுமே இந்த நிலைகள் எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்துலேருந்து கப்பல்கள் வந்து சரக்குகளை கொண்டு வந்து அங்கே இறக்கி வைத்து அங்கே இருக்கக்கூடிய சரக்குகளை எடுத்துக்கிட்டு போகக்கூடியதான் ஆன்ட்ரிப்போ போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் அதை உருவாக்குனாங்க. அது இன்றைக்கி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தெரியும். இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் இது வர்த்தக ரீதியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து இராணுவ ரீதியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதின்னு ஆகும்பொழுது அன்னைக்கு நமக்கு அச்சுறுத்தல் வரத்தான் செய்யும். அதை நம்ம கவனத்தில் இன்றைக்கே நம்ம அதை கொண்டு அதை வந்து நம்ம எப்படி அணுகணுமோ அப்படி அணுகணுமே தவிர இன்னைக்கு ஒரு உங்களிடம் தொடர்ந்து கேட்போம். ரகுத்தமன் ஐயா, உங்களிடம் இந்த கேள்வி, கடந்த காலங்களில் இந்தியாவினுடைய உளவு நிறுவனங்கள் இலங்கையில் செயல்பட்ட விதத்திற்கும் தற்போது 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் முடிவுற்றதுக்கு பிறகு இந்தியாவினுடைய செயல்பாட்டிற்கும் இந்தியாவினுடைய உளவு நிறுவனங்களுடைய செயல்பாட்டிற்கும் எந்த அளவுக்கு வேறுபாடு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒரு நல்ல கொஸ்டின். அதாவது இந்திய அரசியல் ஆதிக்கம்ன்றது ஒன்று, இந்திய உளவுத்துறை ஆதிக்கம் இலங்கையில்ன்றது ரெண்டாவது. இந்திய அரசியல் ஆதிக்கமாகப்பட்டது ரைட் ஃப்ரம் த பிகினிங் இந்திரா காந்தி காலப்பிலிருந்து 74-75 அக்ரிமெண்ட்லாம் சொல்கிறேன். ஆனால் இந்த 1983க்கு அப்புறம் தான் இந்த RAW இந்த வெளிநாட்டு உளவுத்துறையானது ஸ்ரீலங்காவை நோக்கி இப்போ டார்கெட்டு. அங்கே வந்து பர்மனண்ட்டாக ஒரு தமிழர்கள் 83 இதான பிறகு அது ஒரு சொல்யூஷனை இது பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் அதை பாடுபட்டாங்க. அந்த LTTயை உருவாக்குனதே RAWன்னு தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்பொழுது 2009க்கு அப்புறம் ஸ்ரீலங்கனுடைய போக்கு எப்படி இருக்குது என்றால், நம்ம இலங்கையினுடைய அமைதியை கெடுத்ததே இந்தியா தான். இவர்கள் தான் அந்த டெமனை கிரியேட் பண்ணி விட்டார்கள், அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம். அப்பொழுது இருக்கும்போது இந்த இந்தியாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், என்ன அடைய போகின்றோம், ஆகவே தான் நான் சைனாவை வரவழைக்கிறேன் அப்படின்ற ஒரு போக்கு தான் இப்பொழுது இருக்குது ஒழிய, இந்தியாவுடன் அந்த உளவுத்துறையினுடைய செயல்பாடுகளெல்லாம் அவங்க இலங்கை அரசாங்கப்பட்டது முற்றிலுமாக கோபட்டையாகவே சொல்லியிருக்காரு. இந்தியாவினுடைய செயல்பாடுகளை, பொலிட்டிக்கல் செயல்பாடுகளோட உளவுத்துறை செயல்பாடுகளாக எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு பெரிய அவரே டிஃபென்ஸ் செக்ரட்டரியே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இந்தியா தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஒழிய மற்ற நாடுகளோ எல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு முன்வருத்தையும் கருத்து வச்சிருக்கிறாரு. அப்படி வைத்திருக்கும்போது தான் நம்மளுடைய இந்த எலெக்ஷன் அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த இந்திய நமக்கு வந்து எப்படி இதப்பட்ட ஒரு ஒரு இந்திய அரசாகப்பட்டது இலங்கையில் இருக்கிறதோ அது மாறினால் நல்லதுதான் என்று நம்ம உளவுத்துறை வேண்டுகிறது. ரகுத்தமன் அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து இந்தியாவினுடைய உளவு நிறுவனத்தினுடைய செயல்பாடு இலங்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 0R தொடரும்.